ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழைபதியில் காணலாம். இங்கு ஒரு வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாய் விளங்குகிறார். அற்புதமான இந்த குறிப்பை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் நிச்சயமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/5/2025 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 6வது நாள், சதுர்த்தி விரதம், திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் விளையாட்டு விழா, மலர் பல்லக்கிலே பவனி, தேர் எழுந்தார் ஞானசம்பந்தர் உலா, சதுர்த்தி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி சதுர்த்தி மாலை 4:38 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை 11:13 வரை, யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை, சந்திராசிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அகால மரண தோஷம். நீங்க காலையில் எங்களிடம் பேசிக் கொண்டிருந்தார், ஆனால் 10 நிமிடத்துக்குள் காலமாகிவிட்டார் என்று சில துக்க வீடுகளில் பேசிக்கொள்வார். அதே போல் இப்போதுதான் பயணப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் அவர் மரணம் அடைந்து விட்டார் என்றும் சில துக்க வீடுகளில் பேசிக்கொள்வார். இவ்வாறான அகால மரணம் ஏற்படும் தோஷத்தை கொடுப்பவர் செவ்வாய் பகவான் என்பதை நாம் அறிய வேண்டும். அகால மரணம் எல்லோரையும் சாடுவது இல்லை. ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்குமானால் அவர் செவ்வாய் கிரகம் காரணமாய் அகால மரணத்தை அடைவார். 8 கூடியவர் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது 8ஆம் இடத்தை பார்க்க நேர்ந்தார் அத்தகைய ஜாதகர் உயரத்திலிருந்து கீழே விழுந்து அகால மரணம் அடைவார். இவரோடு சுக்கிரன் சேர்ந்தால் விலங்குகளால் மரணம் ஏற்படும். இவ்வித தோஷம் விலக பரிகாரம் செய்து கொண்டால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் அகால மரணம் என்பது செவ்வாய் தசை நடப்பவர்களை மட்டும் பாதி. முதலாவது பரிகாரம், செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகர் தவறாமல் மாதம் ஒரு முறையாவது
முருகன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அவ்வாறு செல்ல முடியாதவர்கள் இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் அவர்களுக்கு செவ்வாய் கிரக தாக்கம் வராது. சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறை விலதருள் வாய் குணமுடன் வாழ, மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகளை நீ. இந்த பாடலை ஒரே நேரத்தில் 16 முறை சொல்லி வணங்கி வர வேண்டும். செவ்வாய் தசை நடப்பவர்கள் அல்லது மற்ற தசையில் செவ்வாய் புத்தி நடப்பவர், அந்த தசை அல்லது புத்தி முடியும் வரை ஸ்ரீ அங்காரக காயத்ரி சொல்லி வர, ஓம் வீரத்வாஜ்ய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் என்ற இந்த காயத்ரியை 9 தடவை சொல்லி வர நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அகால மரண தோஷம் அவர்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். நாளை தினம் பெண் மயக்கத்தில் மதி இழக்கும் தோஷம் நீங்க, அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளை தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், 10வது ஸ்தானம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானம் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே தனித்தனி கிரகங்கள் இருக்க என்ன பலன் என்பதை அதனுடைய தொடர்ச்சியும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 10வது இடத்திலே ராகு இருந்தார். மாந்திரிக தொழில், நீச்சம் சம்பந்தப்பட்ட தொழில் ஆர்வத்துடன் இறங்குவார்கள், பணம் நிறைய சம்பாதிப்பார்கள், பல துறையிலே நுழைந்து கொடி கட்டி பறப்பார்கள், குறுக்கு வழியிலும் பணத்தை தேடுவார். 10வது இடத்திலே கேது இருந்தால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவத்துறை, வேதம் மற்றும் அதை கற்றுத்தருகின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். கேதுவை குருப்பாக்க கோட்டீஸ்வர யோகம் உண்டாகும். 10ஆம் அதிபர் எங்கெங்கே நின்றால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். 10ஆம் அதிபர் லக்னத்திலே நின்றால் சிறப்பு, ஜாதகர் தொழில் மூலம் உயர்வு பெறுவார், சொத்து சுகம் சேரும், உழைப்பால் உயர்ந்தவர், விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னுக்கு வருவார், சமுதாயத்திற்கு பாடுபடுவார். 9ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், விஐபியாக இருப்பார்கள், நிறுவனம் அமைத்து நடத்துவார். 10ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னத்தில் நிற்க சிறப்பு பலன் குறைந்து கடுமையாக போராட வேண்டும். 10ஆம் அதிபர் 2இல் நிற்க அவர்கள் பணக்காரர்களை, தொழில் மூலம் பணம் குவியும், செய்தொழிலால் குடும்பத்தில் சுகம் உண்டு, நாணயஸ்தர்கள் வாயால் பேசி சம்பாதிப்பார், ஆசிரியர், மேடை பேச்சாளர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர், ஜோதிடர், கலாகால சிவம், வழக்கறிஞர்கள், பாடகர் 10ஆம் அதிபர் 2இலே நிற்க, 2ஆம் அதிபர் 10இலே நிற்க இவர் செய்யும் தொழில் மூலம் பெரிய பணம் சம்பாதிப்பார் என்பது உறுதி, அதிர்ஷ்டசாலி. 10ஆம் அதிபர் 3இலே நிற்க அவ்வளவு சிறப்பு இல்லை, தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. சொந்த தொழிலை விட உத்தியோகம் பார்க்க நன்மை, ஜாதகரின் சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். 3ஆம் அதிபர் 10இலே நிற்க சகோதரர்களால் ஜாதகத்தில் தொழில் உதவி கிடைத்து நன்றாக இருப்பார். 3இலே 10ஆம் அதிபர் நின்று புதன் கூடினால் எழுத்தாளராக ஜாதகர் தொழில் செய்வார். 10ஆம் அதிபர் 4இலே இருப்பது சிறப்பு, அபரிதமான வருமானம் வரும், தொழில் ஒரு சீராக இருக்கும், நிலையான வருமானம் வரும், அதிர்ஷ்டசாலி, ரியல் எஸ்டேட், கடை வீடு வாடகைக்கு விடலாம், கார் பஸ் வாங்கி விடலாம். 10ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருக்க செய்தொழிலால் அமோகமான லாபம் கிடைக்கும். இருவரும் சேர்ந்து 11 நிற்க லாபம் கொட்டி கொண்டே இருக்கும். 4ஆம் அதிபர் 10இலே இருக்க பெற்ற தாயாலும் நல்ல லாபம், வீடு, தோட்டம், மனை என்று அமக்கலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். குரு பொருள் ஈட்டுவார். 10ஆம் அதிபர் பலம் இன்றி காணப்பட்டால் பலன்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 10இலே அதிபர் 6ஆம் அதிபரோடு கூடி இங்கே நிற்க கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள். இதனால் தொழிலில் கடன் ஏற்படும், வீட்டில் நிம்மதியாய் இருக்க முடியாது. நாளைய தினம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12இல் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். புதன் அஸ்தமனம் 2026. மேஷம், கடகம் உள்ளிட்ட ராசிகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நவகிரகங்களின் நிலவரத்தை புதன் பகவான் மே 29ஆம் தேதி அன்று அஸ்தமன நிலையில் இருப்பார். புதனின் சாதகமற்ற அமைப்பால் சில ராசிக்காரர்கள் பல விதத்திலே சாதகம் மற்றும் பலனை அனுபவிப்பார்கள் என்பதால் எச்சரிக்கையாய் இருப்பது அவசியம்.
ஜோதிடத்திலே கிரகங்களின் நகர்வின் போது அவை ஆட்சி, உச்சம், நீச்சம், சில கிரகங்களுக்கு சூரியனுக்கு குறிப்பிட்ட வகையில் அளவிலே இருக்கும்போது அதனுடைய ஒளி தன்மை குறையும். அதனால் அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் உண்டாகும். அதிலிருந்து விடுதலை பெறும்போது உதயம் அடைவது உண்டு. அந்த விதத்திலே புதன் பகவான் தற்பொழுது அஸ்தமன நிலையில் இருக்கின்றார். அவர் மிதுன ராசிக்கு மாறக்கூடிய மே 29 வரை இந்த நிலையிலே இருப்பதால் சில ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் பலன்களை சந்திக்க நேரிடும். இது மாதிரியான எண்ணங்களை, தாக்கங்களை சந்திப்பார்கள். புதன் அஸ்தமனம். நவகிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற புத பகவான் அஸ்தமனமாக கூடிய இந்த காலகட்டத்திலே சிந்திக்கும் திறன் மற்றும் பொறுமை குறையும். தற்பொழுது ரிஷபராசியிலே சூரியனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதால் புதன் பகவானின் ஒளித்தன்மை குறையக்கூடிய காலமாய் உள்ளது. இதனால் அவர் தரக்கூடிய நற்பலன்கள் குறையும். இதன் காரணமாய் உங்களுடைய பேச்சில் நிதானமற்ற நிலை, குழப்பமான மனநிலை, முடிவெடுப்பதிலே அவசரம், வேலைகளில் கவனம் நம்மை போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்காரர்கள் புதன் பகவானின் இந்த அஸ்தமன நிலை எதிர்மறையான தாக்கங்களை தரும். இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில் அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அவசர முடிவுக்கு வருங்காலத்தில் அதிக பாதிப்பை தரும். குறிப்பாக குடும்ப உறவுகளை பராமரிப்பது, கருத்து வேறுபாடை தீர்ப்பது மற்றும் நிதி நிலை கையாள்வது நிதானம் தேவை. இந்த காலத்தில் தைரியமோடு செயல்படுவதோடு எந்த ஒரு சூழலிலும் ஒருவரிடம் பேசும்போது நிதானித்து பேசுவது நல்லது. அடுத்து கடகராசியை சேர்ந்தவருக்கு புதனின் அஸ்தமன நிலை பல விதத்திலே உணர்வுபூர்வமான சவால்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மிக சிறிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனதை புண்படுத்த வாய்ப்பு உண்டு. பேச்சின் இனிமையை கடைபிடிப்பது உங்கள் உறவை வளர்க்க உதவும். புதிய ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தை போன்ற விஷயங்கள் அனுபவசாலிகள் உங்கள் வசமாக வைத்துக் கொள்வது நல்லது. தவறான புரிதல்களை தவிர்ப்பது அவசியம். இந்த காலகட்டத்தில் எந்த வித சச்சரவு அல்லது கருத்து வேறுபாடில் ஈடுபட வேண்டாம். தைரியமாய் செயல்படுவது, தெளிவான சிந்தனை, பேச்சு உங்களுக்கு பெரிதும் நன்மை தரும். அடுத்தது துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமன ஸ்தானத்திலே புதன் அஸ்தமன நிலை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் தொந்தரவு தர வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்கள் மிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். பணியிடத்தில் வேலை பளு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு சரியாக தெரியாத விஷயங்களை குறித்து வாதிக்க அல்லது வாக்குறுதி ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதும் புரிந்து கொண்டு முடிவை எடுக்க வேண்டும். அடுத்தது மகர ராசி புதன் அமைப்பானது மன உளைச்சலை திறக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் பலவிதமான சிரமங்கள் சந்திக்க நேரிடலாம். நீங்கள் எந்த ஒரு செயலையும் சரியான திட்டமிடலும் செயல்படுவதும் நல்லது. நீண்ட கால கட்டத்தில் எந்த ஒரு முடிவும் இருப்பதில் அவசரப்பட வேண்டாம். ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு முன் நிதானமாய் சிந்திப்பது சிறந்தது. தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தைரியமாய் செயல்படுவது நல்லது. உங்கள் மன வலிமையை அதிகரிக்கும் விதத்தில் யோகா, தியானம் போன்றவற்றை செய்து நன்மை தரும். மேலே அந்த 4 ராசிக்கார மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ஏதாவது ராசியாய் நீங்கள் இருப்பில் இந்த மே மாதம் வரை சற்று கவனமாய் செயல்படுவது நல்லது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்பு நாம் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலன், 27 நட்சத்திரங்களுடைய தனி பலன்,
எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று ராசிநாதன் செவ்வாய் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலை திறமையுடன் செய்து பாராட்டை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் வியாபாரம் சிறப்பாய் நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த முக்கிய நபர்களின் ஆதரவை கிடைக்க பெறுவது. உத்தியோகத்தில் இப்போ பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எந்த தடைகளும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். ஆயுதங்கள் கையாளும் பொழுது வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். ஆயுதங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் கவனமாக இருப்பது நன்மையை தரும். தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிலும் கவனமாய் இருப்பது நன்மையை தரும். தனாதிபதி சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதம். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாய் பணியாற்ற வேண்டியது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இப்போ கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்து இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சலும் உண்டாகலாம். கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்ப உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்கள் மன வருத்தத்தை தரலாம். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்கள் மனதை வருத்தம் தரலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை.
தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் பண வரத்து திருப்திகரமாய் இருக்கும். மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாய் பேசுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை, தாமதம் ஏற்படலாம், கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் பண வரத்து திருப்திகரமாய் இருக்கும். மற்ற கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து நன்மையை தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாய் பேசுவது நல்லது. வீண் அலைச்சல், தடை, தாமதம் ஏற்படலாம், கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்ல நேரிடும். தந்தையின் உடல்நிலையை கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். புராண நட்சத்திரத்தை சார்ந்து ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த தந்தையின் உடல் நிலையிலே கவனம் தேவை. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணத்தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரம் தள்ளி போடுவது நல்லது. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பணத்தேவை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பார். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாய் பாடுபட வேண்டியது இருக்கும். சகோதரனை கவனமாய் பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். சதய நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை தந்த பிள்ளைகளுக்காக கூடுதலாய் பாடுபட வேண்டியிருக்கும். சகோதரர்கள் கவனமாய் பேசுவது நல்லது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரத்து கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். மற்ற உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனத்துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில சண்டை போடலாம், கவனமாய் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணவரத்து கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்கும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். மற்றும் உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம், கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில சண்டை போடலாம், கவனமாய் இருப்பது நல்லது. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து
நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.